நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் நம்ம ரேணுகா இருக்காங்களா, அதாவது சுடரியா இருக்காங்களா, அவங்க வந்து வெண்பாவை ஒரு பக்கம் தள்ளி விட போறேன் ஏண்டி என்னவே ஒரு பக்கம் அலக்கடிச்சு அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்குல்ல, இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மனசுக்குள்ள ஆழமா பதிவு வைக்க போறேன். இந்த வெண்பா என்ன குறையத்துக்கு மேல இருந்து கீழே வர போறா, அதுக்கப்புறம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை தள்ளுறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்க தள்ள மாட்டாங்க. ஏன்னா வெண்பாவை தள்ளனா வெண்பா எப்படி இருந்தாலும் அடிப்படுற மாதிரி தான் தள்ளி விடுவா. உடனே வெண்பா என்ன சொல்லுவா, இந்த மாதிரி ரேணுகம்மா தான் என்ன தள்ளி விட்டாங்க வேணும்னு சொல்லிட்டு சொல்லுவா. அதனால சும்மா ஒரு பக்கம் தள்ளி விடுற மாதிரி பயமுடுத்துறாங்க. திடீர்னு பார்த்தா கை ஸ்லிப் ஆகி நம்ம வெண்பா உண்மையாவே கீழே விழுந்துடுறாங்க. போய் பார்த்தா பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க. உடனே பாக்கணுமே, ஐயோ வெண்பா கீழே வந்துட்டா, ஐயோ வெண்பா கீழே வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க நம்ம ரேணுகா. உடனே நம்ம விஜய் இருந்து வேக வேகமா ஓடி வர்றாரு. ஓடி வந்து ஐயோ வெண்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை பார்த்து கதறி கதறி ஆடுறாரு. மல்லி ஒரு பக்கம் ஓடி வராங்க. வந்து ரேணுகா சப்புன்னு ஒரு அட்டி. ரேணுகா அப்படியே கண்ணை ஒரு பக்கம் பழுத்து போச்சு. ஐயோ எதுக்கு என்ன அடிச்சிங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ரியாக்ஷன். வெண்பா அந்த மாதிரி அநியாயமா கொலை பண்ண பாக்குறேன், நீ எல்லாம் பொண்ணாடி, இதுல எனக்கு என் பொண்ணு வேணும்னு கூட்டினதே அது இதுக்காக தானா, உன்னெல்லாம் நம்பி அனுப்பிச்சு வச்சு மாத்தியா, என்ன செருப்பால் அடிச்சுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கதறி 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 தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்ப என்னடா பண்றது, நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் இந்த மாதிரி சிக்கல் வந்து மாட்டு முழிப்போம்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கல. ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படின்ற மாதிரி தானே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல விஜய மறுபக்கம் மல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வெண்பாவை அவசரமா ஓடுறாங்க. ஒரு பக்கம் குட்டு 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 குட்டுன்னு பக்கத்து ஹாஸ்பிட்டலுக்கு. அங்க போனது ஒரு பக்கம் வெண்பாவுக்கு பேச்சு மூச்சு எதுவுமே இல்லை. டாக்டர் வந்து எதா இருந்தாலும் 24 மணி நேரம் கழிச்சுதான் சொல்ல முடியும், அது வரையும் ஓரமா போய் குந்திட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஐயோ என்னையா டாக்டர், படத்துலயும் சரி சீரியல்ல சரி எல்லாத்துலயும் 24 மணி நேரம் 24 மணி நேரம், 24 மணி நேரத்துல என்ன இருக்கு, ஏன் 10 நிமிஷத்துக்குள்ள ரெடி பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதாயா அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி தேம்பி அழுதுன்னு இருக்காரு நம்ம விஜய். மல்லி ஆறுதல் சொல்ல முடியாம நின்று இருக்காங்க ஒரு பக்கம். ஐயோ மல்லி உன் பேச்சு அப்பயே கேட்டுக்கணும், வெண்பாவை அனுப்பிச்சு கூடாது, வெண்பாவை அனுப்பிச்சுதான் நான் பண்ண தப்பு, அந்த தப்பு எனக்கு இப்பதான் புரிய வருது, நான் பண்ணதெல்லாம் தப்பு 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 தப்புன்னு தலையை அடிச்சுருக்க. விஜய் ஃபீல் பண்ணாதீங்க, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீ எல்லாத்துக்கும் காரணமே நீ தாண்டி, நீ இருக்குன்னு சொல்லிட்டு ஆறுதல் நான் சொல்லிருக்கேன். மாப்பிள இன்னும் கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டு வாயெல்லாம் உடச்சு போடுங்க, ஒழுங்கு மாதிரியே இங்கிருந்து கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில முடிச்சிடுறாரு. என்னடா இது, நம்ம தலைவர் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கோவப்படுவாரா அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க பண்றது, தான் உயிருக்குயிரான பெண் பிள்ளை, அந்த பெண் பிள்ளையை இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கொடுமைப்படுத்தினா பார்த்துட்டு சொல்லாம இருக்க முடியுமா? தான் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு இத்தனை வருஷமா அவளுக்காக தான் வாழ்ந்து இருக்கா. அப்படிப்பட்ட வெண்பாவுக்கு எதனா ஒன்று ஆச்சு அவளை ரேணுகா, நீ திரும்ப வந்ததுக்குடா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கலாம், ஆனா திரும்ப போறத யாராலையும் மாத்த முடியாது, அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இவனா முட்டா பையனக்கிறான், இது போனா நோடு பெற்றுக்கலாம், அதை விட்டு தேவையெல்லாம் பேசுங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா மனசுக்குள்ளே ஒரு பக்கம் முடங்கோட்டுன்னு இருக்காங்க. ரேணுகா இனிமே உனக்கு இருக்குக்கா, இனிமே தான் ஆட்டம் இருக்கு, சூடு பிடிக்க போது அப்படியே சும்மா பட்டைய கிளப்பு குட்டைய குழக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போக போது. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறாங்க, ஏது பண்ற போறாங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் தரும் விஷயங்கள் நம்ம சேனல்ல உடனுக்குடன் அப்டேட் பண்ணி இருப்போம். அது மட்டும் இல்லாம கதிரேச ஒரு பக்கம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த மல்லி கூட போன் பேசிட்டு போய் ஸ்லிப்பா விழுந்துட்டான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே பாக்கணுமே, அந்த மல்லி இருக்காளே, அவ இருந்தாலும் தொல்லை, இல்லைனாலும் தொல்லை, வந்தாலும் தொல்லை, ஒரு நாள் தொல்லை. என் வாழ்க்கையே இந்த மாதிரி ஒரு பக்கம் சீரழிஞ்சு போயிருச்சு. என் வாழ்க்கை சீரழிஞ்சு போனதுக்கு அவதான் காரணம். எல்லாமே பொண்ணோட வாழ்க்கையும் சீரழிச்சிட்டா, இப்ப என்னோட பேத்தியோட வாழ்க்கை ஒரு பக்கம் தத்தரிச்சுன்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி தேம்பி கதறி அழுதுன்னு இருக்காங்க. இதுக்கு நடுவுல என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நடு வர நான் போட்டு. சரி இப்படிதாங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் எப்படி போக போகுது, என்னென்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிதான் போறீங்க. சரிடா, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா, கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க தான் ராஜேஸ்வரிக்கு போன் பண்றாங்க. என்னமா ராஜேஸ்வரி, என்ன நினைச்சு எது நினைச்சு எனக்கு ஒன்னும் புரியல, வெண்பா உயிருக்கு போராடினு இருக்கா போல, இதுக்கெல்லாம் முழுக்க யாரு காரணம், எல்லாமே அந்த மல்லி தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா நான் ஏத்தி ஒருத்தன் நம்புறேன்னு. நிஷா உனக்கு தெரியாத, அந்த மல்லி தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த மல்லி நிஷா வெண்பா அங்க வந்துட்டால, அதை தாங்க முடியாம பொறுக்க முடியாம அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணு மனசுக்குள்ள பேசி வன்மத்தை வளர்த்து அவளை எப்படியும் கீழே தள்ள வச்சிட்டா, உழ வச்சிட்டா. அவளை சும்மா விடக்கூடாது, என் பொட்டு அது நிலவுக்கு ஆக்கணும், அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசினிருக்காங்க. ஏமா நீ சும்மா விடாத, காசு கொடுத்த விடாத, ஃபர்ஸ்ட் உன்னை யாரும் விடுறாங்கன்னு பார்ப்போம். நீ பண்ண தப்புக்கு, நீ பண்ண கேப் மாதிரி தானோ முள்ள மாதிரி தானோ முடிச்சு வைத்தானோ எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. இனிமே மவளை உன்னை அப்படியே சும்மா போட்டு தக்காளி புளிய வேண்டிதான் வேலை. அந்த டைம்ல நீ அப்படியே சும்மா கதறி அழுவ, அதை பார்த்து நான் ஒரு பக்கம் ஆனந்தமா சிரிப்பேன். அப்படி ஒரு சூழல்
கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க. அதை கேட்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம விஜய் இருக்காருல, அவரு வந்து இனிமே என் பொண்ணு யாருக்கிட்டே நான் கொடுக்க மாட்டேன், என் பொண்ணை நானே பாத்துக்கிறேன், என் பொண்ணுக்கு தேவையில்லாம ஒரு பக்கம் போட்டி போட்டு கோவப்பட்டு உங்களோட எச்சரிக்கை என் பொண்ணு தான் இப்ப ஊரகாயா, என் பொண்ணுக்கு மட்டும் ஏதோ ஆயிடுச்சு என்னால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அல்றாரு. கதிரேசன் வந்து ஆழ்த்து சொல்ற, ஐயோ சொட்ட மண்டையா, நீ சொல்லிதாங்க கூத்துருமானே என் பேத்தி அங்கிட்டும் என் பேத்தி அங்கிட்டுன்னு, ஏன் பாத்துக்காம உனக்கு என்ன முறப்பட்ட வேலை இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோவப்பட ஆரம்பிச்சிடாரு. விஜய் 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 வார்த்தையை அளந்து பேசு விஜய் அப்படின்னு சொல்ல, என்னையா வார்த்தையை அளந்து பேசணும், அவரை பற்றி அளந்து பேசணும்னு சொல்லிட்டு என் பொண்ணு அங்க உயிருக்கு போறான்னு இருக்கா, இந்த மாதிரி ஒரு சமயத்துல வார்த்தை அளந்து பேசணும். பொண்ணு பெற்றிருக்கான் பாரு, பொண்ணு மென்டலு, அந்த மென்டல் கிட்ட வேணாம் வேணாம் நான் படிச்சு சொன்ன தலைப்பாட அடிச்சு சொன்னேன், பேச்சை கேட்டியா இல்ல இந்த மென்டல் பாத்துக்கும் இந்த மென்டல் பாத்துக்குன்னு சொல்லிட்டு அந்த மென்டலை நம்பி கூட்டுமே இந்த மென்டல் தள்ளி விட்டுருச்சு. என் பொண்ணுக்கு மட்டும் எதாவது ஆகட்டும், அந்த மென்டலையும் கிட்டும் சொட்டையா நீயும் கிட்டான், 2 பேரும் அடிச்சு ஓட விட்டுறோம் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிக்கிறார் நம்ம விஜய். விஜய் விஜய் நீங்க கோவப்பட்டா பூமியும் தாங்காது இந்த உலகமும் தாங்காது, அதனால இப்படி உங்க கோபத்தை நீங்களே அடக்கிக்கிட்டு ஓகே எல்லாம் சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு சமர்ப்பணம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.